இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, இந்த காதல எப்படி புதுப்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்ருக்காங்க. அதுதான் அவங்க மனசுல ஓடிட்டுருக்கு. நீங்க தான் அவங்களோட சந்தோஷம். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இல்லாம அவங்க வானம் இருண்டு போயிருக்கு. ஸோ எப்படி இந்த வெளிச்சத்த, இந்த சந்தோஷத்த திரும்ப அவங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட இந்த நொடி நினைவுகளா இருக்கு. இது மட்டும் இல்ல, அவங்க மனசுல இன்னும் அழகான நினைவுகள் நிறையா இருக்கு. அத தான் நம்ம இப்போ கன்டின்யூ பண்ண போறோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. இட்ஸ் லைக் அவங்க வந்து எமோஷனலா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற கேரக்டர் கிடையாது. எதையுமே வந்து செயல்ல செய்யக்கூடிய ஆள். மேபி இதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் தப்பாக எடுத்திருந்துருக்கலாம். உங்களுக்குள்ளே வந்து மனஸ்தாபம் வந்ததுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ், இல்லைனா அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ். நீங்கள் எதையும் சொல்ல மாட்டீங்க, செயல்ல காட்டுறவங்க. இந்த மாதிரி உங்களோட லவ் லாங்குவேஜஸ் இப்போ தான் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புரிஞ்சிட்ருக்கு. அதில் எஸ்பெஷலி இந்த பர்சன் உங்களோட லவ் லாங்குவேஜை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் இதுதான் அவங்களுக்கு வேணும். ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு சின்ன குழந்த, இந்த மாதிரி ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி லைஃப் தான் உங்களோட வேணும். அதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ இந்த பர்சன் மூழ்கிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களோட நினைவுகள்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பட் இப்போது இந்த நொடி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களோட பழைய ஞாபகங்களில் தான் மூழ்கி இருக்காங்க. இந்த ஞாபகத்துலேருந்து இந்த ரியாலிட்டிக்கு எப்படி வருவோம்? ஏன்னா அந்த ஞாபகங்கள் மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க சந்தோஷமாக இருக்க நொடிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஞாபகம் அவங்களுக்கு வருது. ஸோ அப்போ அவங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அவங்க சந்தோஷம் நீங்கள் தான் அப்படின்னு. ஸோ இந்த சந்தோஷத்தை எப்படி தக்க வச்சுக்க போகிறாங்க, எப்படி வந்து இந்த காதலை கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட லவ் லாங்குவேஜ், அவங்களோட லவ் லாங்குவேஜ் அவங்க நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இவ்வளோ நாள் ஃபோக்கஸில் இல்லாமல் இருந்த கனெக்ஷன் இப்போ அவங்க ஃபோக்கஸ்குள்ளே இருக்குது. அதுதான் வந்து இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த நொடி நினைவுகள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃபீலிங்ஸும் பார்க்க போகிறோம். இந்த பர்சன் இந்த நொடி உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸ்டே வித் மீ. இப்போது இவங்களோட எனர்ஜி பார்த்தாச்சு, என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு பார்த்தாச்சு. ஸ்பெசிஃபிக்காக உண்மையை சொல்ல விரும்புகிறாங்க. இந்த பர்சன் ஞாபகத்தில் இருக்க ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கார்டன், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க், அப்படி இல்லைனா எஸ்பெஷலி யாரோ ஒருத்தவங்களோட வெட்டிங்கில் நீங்கள் இருந்தபோது உங்களை பார்த்த அந்த நொடி அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஃபியூ ஈவெண்ட்ஸாக வந்து அவங்க திரும்ப திரும்ப ஓட்டிகிட்டே இருக்காங்க அவங்க மனசில். அதில் இதெல்லாம் ஒன்று. இதெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மறந்துட்டாங்கன்னு இல்லை. ஏதோ ஒரு இன்சிடெண்ட் அவங்களுக்கு இருக்குது. எஸ்பெஷலி பீச் அதுவுமே இருக்குது. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஆஸ் யூஷுவல் ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் இன்னும் அதே பவரில் தான் இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட எந்த ஃப்ளக்சுவேஷனும் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு உங்கள் லாங்குவேஜ் புரியுறது. நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தீங்க. நீங்கள் வந்து உங்கள் பவரை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. ஓகே, அவங்க வந்து ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அவங்களோட லவ் லாங்குவேஜ். என்னோட லவ் லாங்குவேஜ் ஆக்ஷனில் சொல்கிறது. பட் நான் ஆக்ஷனில் சொன்னேனா இல்லையா, இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணனால தான் இந்த காதல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் இல்லை, என்ன வேதனை அனுபவிச்சுட்ருக்காங்க பாருங்க. 10 ஆஃப் சோர்ஸ். இந்த நினைவுகள் எல்லாமே இந்த பர்சனை வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுத்துது. ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன். இதை முடிக்க விரும்புகிறாங்க. வெறும் நினைவுகளோடய என்னால் வாழ முடியல, எனக்கு இதுலேருந்து ஒரு முடிவு வேணும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும், நான் இதெல்லாம் வந்து இந்த டஃப் சிச்சுவேஷனை எல்லாமே முடிக்க விரும்புகிறேன். உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்ல விரும்புகிறாங்க. காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னா கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறாங்க. எல்லாத்தையுமே சொல்லிட விரும்புகிறாங்க. இதுதான் இது வந்து என்னோடய கேரக்டர், நான் வந்து இப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது, நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன், தட்ஸ் ஓகே. ஏன் இது அவங்க வந்து இப்போது இவ்வளோ ரஷ் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த பாரம், உங்களோட நினைவுகள் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பாரமாகவே இருக்குது. இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். உங்ககிட்ட சொல்கிறது மூலம், உங்ககிட்ட காதலை சொல்லி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது மூலம் இந்த பாரம் அவங்கள விட்டு போயிட்டு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்க போகிறீங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்யூச்சர் உங்களோட இருக்க போகிறது. அந்த ஒரு நிம்மதி அவங்களுக்கு வேணும். ஸோ இந்த நிம்மதியவே நீங்கள் வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் காதல் வாழ்க்கைக்கு இப்போ தேவை நிம்மதி, கிளாரிட்டி. இதில் எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பர்சனோட ஸ்பெசிஃபிக் ஃபீலிங்ஸுக்கு உள்ளே போகலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த பர்சன் கிட்ட ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இருக்கும். இந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இதை ஷஃபில் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு நிறைய மெசேஜஸ் கிடைக்குது. அவங்களோட காதல் வந்து இன்னுமே ஃபேட் ஆகலை. தான் பாட்டம் டெக் எனர்ஜி. அது இல்லாமல் அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பாஸ்டில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் உதாசீனமாக நடத்தியிருக்கலாம். மை லவ் பிலாங்ஸ் டு யூ. போதுமா, இவ்வளோ நேரமாக நம்ம இதை தான் பார்த்தோம்.
எவ்வளோ அழகாக காசு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணது பாருங்கள். இந்த பர்சன் சொல்லிட்டாங்க, என்னோடய காதல் அப்படின்னா அது உனக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இந்த பர்சன் உங்களை பேபின்னு கூப்பிட விரும்புகிறாங்க. யூ அண்ட் மீ அண்ட் நாப் டேட். இந்த பர்சனோட காதல் எவ்வளோ ஆழமாக இருந்தது அப்படின்னா, உங்களோட சேர்ந்து ஒரு கடல் ஸ்லீப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் உங்களோட சேர்ந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. such a beautiful person. no matter how long it takes, true love is always worth the wait. ஸோ நீங்கள் காத்துட்ருக்கிறது வீணாக போகாது. உண்மையான காதல் காத்துட்ருக்கிறதுக்கு, உண்மையான காதலுக்காக காத்துட்ருக்கிறது என்றைக்குமே சரியான செயல் தான். அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமோ இல்லைனா வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க சைடு அவங்களோட ஒர்க் அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. மேபி அது வந்து உங்களுக்கு இப்போ ஃபிசிக்கலாக தெரியாமல் இருக்கலாம், பட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ், ஏன்னா இங்கே உண்மை ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க. என்ன உண்மையை சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ட்ரூத், வாட் இஸ் த ஃபேக்ட்? ஐ மிஸ் த டைம்ஸ் வி ஷேர். நான் இவ்வளோ நேரம் அதான் சொன்னேன், பாஸ்ட் மெமரிஸ். அவங்க அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பர்சன் இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ரீடிங்கில். ஸோ இந்த எனர்ஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பக்காவாக பொருந்தும். அது எல்லாமே இந்த எனர்ஜி இஸ் ஸோ ட்ரூ. கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப், டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஃபார் மீ டு கேட்ச் அப். ஸோ இது வந்து நெகட்டிவ் கார்டை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நான் வர வரைக்கும் நீ வந்து எனக்காக அப்படியே வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கணும் அவசியம் இல்லை. கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். நான் வந்து இப்போது வந்து உங்ககிட்ட பேசணும், நான் வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நான் வந்து எப்படி இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ வில் கேட்ச் அப். இப்போ இல்லை, ஆனால் அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க இந்த கார்டு மூலம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ப்ளஸ்? மாஸ்குலின் இம்மீடியட்டாக என்ன பண்ண போகிறாங்க? அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வந்து ஸ்ட்ரென்த், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவைப்படும். லவ்வர்ஸ் கார்டு போதுமா? காதலை சொல்ல போகிறாங்க, புது ஆரம்பம். இதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து காதலை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த். நீங்கள் இந்த காதலை கைவிடலை, நீங்கள் இந்த காதலை விட்டு விலகி போகவும் இல்லை, அதே சமயம் உங்கள் பவரை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போது ஆரம்பத்தில் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அவங்க ரியலைஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த காதலுக்கு தேவை புது ஆரம்பம். அந்த புது ஆரம்பத்தை நோக்கி தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ நியூ பிகினிங் நிச்சயமாக இங்கே இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இம்மீடியட்டாக உடனே வந்து இந்த ரீடிங்கை பார்த்து க்ளோஸ் பண்ணோன்னே மொபைல் எடுத்து செக் பண்ணிங்கன்னா கம்யூனிகேஷன் வராது. பட் எப்போ கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு பார்க்கலாம். டூ ஆஃப் வான்ஸ் they are planning within 2 weeks. நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் இல்லைனா ஒரு பாசிட்டிவ் சைன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, வந்து நீங்கள் 24 hours ரீடிங் போடுறீங்க, 72 hours ரீடிங் போடுறீங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஃபஸ்ட் நீங்கள் அந்த எனர்ஜியோட அலைன் ஆகிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது மாஸ்குலினோட எனர்ஜி. உங்களோட எனர்ஜி வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருந்தால் மட்டும்தான் அந்த 72 hours 42 hours. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜியை பற்றின ஒரு சைனாக கிடச்சிருக்கும், நீங்கள் அப்சர்வ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். உங்கள் எனர்ஜி ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் எம்ப்ரஸாக இருக்கேனா, நான் வந்து ஃபுல் பவரில் இருக்கேனா, நான் வந்து யாரையும் துரத்துலையா, நான் என் வேலையை பார்க்குறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் சரியாக எல்லா விஷயங்களையும் பண்ணேன், நான் செல்ஃப் கேர் பண்ணேன்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து எங்கே மிஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த டைம் லைனை செக் பண்ணுங்கள். நான் டைம் லைன் சொல்கிறது ஆல்ரெடி டிவைன் ஃபெமினன் எனர்ஜியில் இருக்கவங்களுக்கு அது நிச்சயமாக அவங்களுக்கு போகிறதும் 99.9% இல்லை 100%. ஸோ ஓவராலாக ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி. இந்த நோடி இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு தான் யோசிச்சுட்ருக்காங்க, உண்மையை சொல்ல துடிச்சிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொன்னேன் ஆல்ரெடி 2 weeksக்குள்ளே நீங்கள் இந்த கனெக்ஷனில் ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச், ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் வித்தின் 2 weeks. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.